அண்ணே அப்பனே ஆத்தாளையும் அந்த பண்ணையோட ஆளுங்க வீட்டுக்குள்ள புகுந்து வீதியில நாய் இழுக்கிற மாதிரி திருப்பி இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நாங்க இல்லாம போயிட்டேனே. பெரிய பண்ணை எதுக்குறவங்க எல்லாருக்கும் இதுதான் கதின்னு கொக்கரிக்கிறானே. பண்ணையாருடைய கொலையில வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. 2 பேரையும் நம்ம வயல்ல வச்சு துடிக்க எரிச்சு கொண்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருந்த புலிய தட்டி எழுப்பிட்டாண்ட அந்த பெரிய பண்ண. அவன் வச்சு நெருப்பு அவனை மட்டும் இல்ல, அவன் பாரம்பரியவே எரிச்சு பசுமமாக்க போதுப்பா. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு விடிஞ்சா கோயில் திருவிழா முதல் காலாஞ்சு வாங்க அந்த பெரிய பண்ண அங்க வருவானே. சொர்ணோ, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. சொர்ணோ, எனக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லி அனுப்புறேன். பெரிய பண்ண நிமிந்து பாக்குறதுக்குள்ள அவனை நீ பொலி போட்டன. அவன் பயந்து அழுவறதுக்கு கூட அவகாசம் கொடுக்கல. அப்பா தாயிருச்ச மண்ணு சூடு ஆறதுக்குள்ள அவன் உடம்பு சூடு அடங்கிருச்சுன. அவனை மட்டும் இல்லைண்ணே, அக்கிரம பண்ற அவ்வளவு பணக்காரங்களையும் நீ மன்னிக்க கூடாது. நம்மள நம்ம காப்பாத்திக்கிறதுக்கும் ஊர் ஜனங்களை காப்பாத்துறதுக்கும் எல்லா ஏற்பாடையும் உடனே கவனிக்கணும். வாழ்வோ சாவோ எங்களுக்கு இனிமே எல்லாமே நீதானே. நம்மளை துரத்துறவங்க துரத்திக்கிட்டே இருக்கட்டும், நம்ம கழிச்சு போறதுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம். இதுதான் நம்ம தலைவிதி. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் இருக்கிற வேண்டியது பறிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். இனிமே நமக்கு என்னடா வேண்டி கிடக்கு? 6 அடி நிலம். அதை கொடுக்க மாட்டேன்னு எந்த கோம்பனாலையும் சொல்ல முடியாது. பேர் மம்பட்டியான், வயசு 27. இவன் தந்தை சின்னசாமியையும் தாய் தங்கத்தையும் பெரிய பண்ணை சுந்தரலிங்கம் எரித்து கொன்றுவிட்டார். அந்த வெறியில் மம்பட்டியான் சுந்தரலிங்கத்தையும் அவன் தாய் தந்தை மரணத்திற்கு காரணமாக இருந்த 7 பேர்களையும் கோவில் திருவிழாவில் வைத்து ஈவு இறக்கமின்றி வெட்டி கொன்றுவிட்டார். பெரிய பண்ணை சுந்தரலிங்கத்தால் பல விதங்களில் பாதிக்கப்பட்ட கோயில்ராஜ், காளையன், முத்து, மாயாண்டி மற்றும் அவனது தம்பி ஊமையன் ஆகிய அனைவரும் பெரிய பண்ணை சுந்தரலிங்கத்தின் கொலைக்கு உடந்தை. இவர்கள் அனைவரும் காட்டில் தலைமறைவாகி 3 வருடங்கள் ஆகிவிட்டது. மம்பட்டியான் பதுங்கியிருக்கும் காட்டை சல்லடை போட்டு தேடியும் அவர்கள் இதுவரை சிக்கவில்லை. மம்பட்டியானை யாராலையும் பிடிக்க முடியாது என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது. காரணம், இவன் அளந்து வைத்திருக்கும் காட்டை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தேடிச் செல்லும் நமது காவல்துறையினரை இவன் நேரடியாக எதுவும் செய்வதில்லை என்றாலும் அவன் வைத்த கண்ணிகளில் சிக்கி காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஏராளம். நமது கண்ணெதிரே மம்பட்டியான் ஓடிக்கொண்டிருப்பது போல் இருக்கும். ஆனால் திடீரென்று அவன் மாயமாகி விடுவான். மலையூர் கிராமத்தில் மம்பட்டியான் நடமாட்டம் அடிக்கடி இருப்பதாக தெரிகிறது. இவங்க பதுங்கி இருக்கிற இடத்தை பத்தி
உங்களுக்கு ஏதாவது துப்பு கிடைச்சதா? அவன் இருக்கிற இடத்த பத்தி யாரும் துப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஏன்? துப்பு கொடுத்தா அவன் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறாங்களா? இல்ல சார், பயத்தினால இல்ல. அந்த கிராமத்து மக்களுக்கு அவன் எல்லா உதவியும் செய்யறான் சார். அவனை கடவுளா நினைக்கிறாங்க சார். ஓகே, இந்த கேஸ் நானே ஹேண்டில் பண்றேன். சம்பந்தப்பட்ட வயசு எல்லாத்தையும் எனக்கு அனுப்புங்க. ராஜேந்திரன் சார், உடனே அந்த ஊருக்கு போறோம். வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. அமைதி. தள்ளு தள்ளு. அத்து 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 அப்படி அதான் அதான் இங்க ஓகே. ஏன்டா ஏன்டா பண்ணிட்டீங்க? டேய் யாரு? போலீஸ். வாங்க சார். என்ன இந்த சைடு? இங்க கருணம் யாரு? கர்ணம் சார். கர்ணமும் நான் தான், கட்ட பஞ்சாயத்து நான் தான், சர்வமும் நான் தான், சகலமும் நான் தான், சர்வாதிகாரமும் நான் தான் சார். என்ன விஷயம்? என்ன விஷயம் சார்? சொல்லுங்க. டெல் மீ. மம்முட்டியான பத்தி அவன் எங்க இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சவங்க என்கிட்ட சொல்லலாம். சார், அவனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு இந்த ஊர் மக்கள்லாம் ஒரு கட்டுப்பாட்டோட இருக்காங்க சார். அது நடக்காது. ஏன்? மம்முட்டியான உயிரோடவோ பணமாவோ பிடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ற தெரிஞ்சுக்காங்க. மம்பட்டியா உங்களுக்கு உதவுறது கடிக்க வர்ற நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி. இந்த ஊர்லயே 8 பேரை கொன்னவ நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்கு இப்படி ஒரு ஆளை கொல்ல மாட்டான்னு நிச்சயம். சார், இப்படி ஒரு ஆளு என்னையா சார் சொல்றீங்க? வேற எவனான்னு சொல்லுங்க. உங்கள சில பேர் அவனுக்கு உளவு சொல்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கிட்ட இந்த விஷயத்தையும் தெளிவா சொல்லுங்க. அவன் எத்தனை நாள் தலைமறைவா இருந்தாலும் அவனை பிடிக்காம விட மாட்டேன். இதோட முடிவு நானா அவனாங்கிறது தான் இருக்கு. நீங்களா என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்ய முன் வந்தீங்கன்னா உங்ககிட்ட நான் நடந்துக்கிற விதமே வேற. இல்ல என்ன சார் இல்லன்னு என் மேல கைய வச்சுட்டு என்னைய பாக்குறீங்க? சார் ஒண்ணு சொல்ல சார், எங்கனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒத்தாசை பண்றேன் சார். போதுமா சார்? ராஜேந்திரன் சார், இந்த சில்க் சிங்காரத்து மேல ஒரு கண்ணு வைங்க. அம்மாடி. Rajendran, Sir. Start combing the forest from the west. Yeah? Right, sir. Move. Come on. சார், இவ்வளவு பெரிய காட்டுல அவனை எங்க போய் தேட போறீங்க சார்? என்னடா ரொம்ப நேரமா ஒருத்தன் காதை ஒருத்தன் கடிச்சிட்டு இருக்கீங்க? காதை கடிச்சா கூட காசு வர விஷயமா தானே சொல்றான். ஓ, 2 பேரும் காசு பணம் சம்பாரிச்சு கோட்டை கட்டி வாழ போறீங்களோ? அதுக்காக இல்லைண்ணே. பணக்காரன் காசு உனக்கு தேவையில்லைனாலும் இல்லாதவங்களுக்கு 2 வேளை வயிறு நிறைய இல்லைண்ணே. உன் ஒருத்த வயிற்று ரொப்பறதுக்கு என்ன ஊர் புறா கொள்ளடிக்கணும்? டேய், சுத்தி வலிச்சு பேச நேர விஷயத்துக்கு வாடா. நான் சொல்றேன், நம்ம பக்கத்து கிராமத்துல இருந்து மருதூர் முருகங்களுக்கு ஒரு பணக்கார கூட்டம் வில்லுவண்டியில் வராங்களாம். அவங்க இன்னைக்கு ராத்திரி காட்டுப்பாறை வழி தான் போறாங்களா. ஒழுத்த பணக்காரங்கண்ணே, விட்டுறக்கூடாதுண்ணே. இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான்டா. நம்ம ஒன்று செய்வோமா? நம்ம புல்லட்டை பணக்காரன் நினைக்கலாமா? ஐயோ வேணாண்ணே. ஏண்டா, உனக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்லை? எதுக்கு நான் வம்பு? நாளைக்கே நான் பணக்காரனாகி இதே வழியில வில்லு வண்டியில வர வேண்டியதா இருக்கும். ஏற்கனவே நான் கொஞ்சம் கோபக்காரன். அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா. இன்னைக்கு ராத்திரி வில்லு வண்டியில் வர பணக்கார கூட்டம் ஏழையாக போகுது. அது உண்டான ஏற்பாடுலாம் பண்ணு போ.